بركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை நண்பர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய முதலாவது தராவீகை நிறைவேற்றி நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த புனிதமிக்க ரமலானுடைய சகல பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ரமலானில் என்னென்ன வணக்கங்களை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் எதிர்பார்க்கிறதோ அந்த வணக்கங்களை நிறைவாக செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. என்னென்ன அமல்களை நாம் செய்கிறோமோ அந்த செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் அவனுக்கே உரியதாக அங்கீகரித்து உயர்ந்த கூலியை தந்தல் புரிவானாக. நிறைவாக நாம் அல்லாஹ் இடத்திலே கேட்கிறோம், யா அல்லாஹ், எங்களுக்கு நீ வழங்கிய இந்த ரமலான் என்கிற வாய்ப்பை எங்களுக்காக சாட்சி சொல்லக்கூடிய ரமலானாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு பாதகமாக சாட்சி சொல்லக்கூடியதாக ஆகாமல் பாதுகாத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமையில் இந்த ரமலான் எங்களுக்கு ஒரு ஆதார பிடிப்பாக இருக்குமாறு ஆக்கி வைப்பாயாக. எங்களுக்கு பாதகமான எதிரான ஒரு ஆதாரமாக ஆகிவிடாமல் பாதுகாத்தல் புரிவாயாக என்ற துஆவோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமை நண்பர்களே, பெரியோர்களே, ஒரு அருமையான நம்முடைய இதயத்தை சுத்தப்படுத்தக்கூடிய, பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சொற்பொழிவோடு இந்த நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. ஹசரத் அவர்கள் ரொம்ப நம்முடைய இதயத்தை பண்படுத்தக்கூடிய ஒரு அருமையான சொற்பொழிவை நமக்கு தந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த நல்ல சொற்பொழிவில் இருந்து நம்முடைய இந்த ரமலானை நன்மைகள் நிறைந்ததாகவே தொடரச் செய்வானாக. சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்திருக்கிற அருட்கள், நியாமத்துக்கள் ஏராளம் இருந்தாலும் அந்த நியாமத்துக்களில் எல்லாம் மாபெரிய நியாமத்து ஒரு ரமலானை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக குறைவாக பேசக்கூடிய இயல்புடையவர்கள். நீங்கள் ஹதீஸ் நூல்களை திறந்து பார்த்தீர்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகள் ஒரு வரி இருக்கும் அல்லது 2 வரி இருக்கும், அதிகபட்சமாக 3 வரி இருக்கும். அதற்கு மேல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்க முடியாது. ஆனால் ரமலானை பற்றி பேச வருகிற போது மடை திறந்த வெள்ளம் போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் பாய்ந்து வருகிறது. ஏராளமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை புகழ்ந்து சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அத்தா அலல் முஸ்லிமீன ஷஹ்ருன் கைருல் லஹும் மின் ரமலான். முஸ்லிம்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்கிற நாட்களில் ரமலானை விட சிறந்த நாள் வேறு எதுவும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வலா அத்தா அலல் முனாஃபிகீன ஷஹ்ருன் ஷர்ரும் மின் ரமலான். வஞ்சகர்களுக்கு, முனாஃபிக்குகளுக்கு அவர்களது வாழ்க்கையில் அனுபவிக்கிற நாட்களில் ரமலானை போல கெட்ட நாள் வேறு எதுவும் இல்லை. மோமீன்களை பொறுத்தவரை அவர்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு நாட்களை அனுபவிக்கிறார்களோ அதில் ரமலானை போல சிறந்த நாள் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். வதாலிக, ஏன் தெரியுமா? வதாலிக லிமா யுஇத்துல் முஃமினூன ஃபீஹி மினல் குவத்தில் இபாதா. மூமின்கள் இந்த காலத்தில் அதிகமாக இபாதத்தில் ஈடுபடுகிறார்கள். தங்கள் சக்தி முழுவதையும் இபாதத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். உறக்கம் வருகிற நேரத்தில் உறக்கத்தை கட்டுப்படுத்தி நின்று வணங்குகிறார்கள். பசி எடுக்கிற நேரத்தில் பசியை காத்துக்கொண்டு, பசியை தற்காத்து கொண்டு நோன்பை கடைபிடிக்கிறார்கள். ஆசைகள் வருகிற சந்தர்ப்பத்தில் ஆசைகளை அடக்கி கொண்டு உடல் உறுப்புகளின் கட்டுப்பாடுகளை பேணுகிறார்கள் அல்லவா? அல்லாஹுடைய இபாதத்திற்காக மனிதர்கள் தங்களது சக்தியை திரட்டி கொண்டிருக்கிற காரணத்தினாலே மூமின்களுடைய வாழ்நாளில் ரமலான் மிகச் சிறப்பிற்குரியதாகிறது. மூமினானவர்கள் ரமலானுடைய மாதத்திலே அளவு கடந்து இபாதத்தில் ஈடுபடுகிற காரணத்தினால் தான்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷைத்தானுக்கு விலங்கிடப்படுகிறது என்றார்கள். காலி இயாது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஷைத்தானுக்கு விலங்கிடப்படுகிறது அப்படின்ற ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது, விலங்கிடப்படுது அப்படின்னா மூமினானவர்கள் இபாதத்து செய்கிற வேகத்தை பார்த்து எதுவும் செய்ய முடியாத ஒரு இயலாமைக்கு ஷைத்தான் ஆகிவிடுகிறான் என்று காலி இயாது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். தூக்கம் வர்ற நேரத்துல தூங்க போகாம வணங்க போறாங்களா இல்லையா? கால் வலிச்சாலும் கூட கொஞ்சம் உட்கார்ந்துக்கலான்னு நினைக்காம தொடர்ந்து வணங்குறாங்களா இல்லையா? சஹர நேரம் நல்ல தூக்கம் வர்ற நேரம், நல்ல தூக்கம் வர்ற நேரம், அது சாப்பாட்டுக்குரிய ஒரு நேரம் கிடையாது இல்லையா? அந்த நேரத்துல உறக்கத்திலிருந்து விழித்து, அதுவும் விழிப்பதற்கு எவ்வளவு ஆயத்தம் எடுத்துக் கொள்கிறார். சஹர் நேரத்தில் விழிப்பதற்கு எவ்வளவு ஆயத்தம் எடுத்துக்கொள், அந்த ஆயத்தம் கூட அல்லாஹ்வை பற்றிய ஒரு வணக்க வழி போன வணக்கத்தின் அடையாளம். இப்படி மனிதர்கள் அல்லாஹ்வை வணங்குவதில் அலாதியான ஆர்வத்தை காட்டுகிற போது ஷைத்தான் எதுவும் செய்ய சக்தியற்றவனாக கையை பிசைந்து கொண்டு நிற்கிறான் என்பதைத்தான் இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என காலி இயாது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். அருமை சகோதரர்களே, அவ்வளவு புனிதமான ஒரு மாதம் நமக்கு வந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமாக சொன்னார்கள். எல்லாவற்றையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஆனா ஒரு ஹதீஸை உங்களுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வர்றேன். தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். சஹாபாக்களுடைய பேர் சொல்லும் போது ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லலாம். இந்த பெயர்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். எனக்கு ஒரு ஆசை, நாம் அந்த ரமலான் என்ன பயான் கேட்கிறோமோ அது நம்முடைய இல்மில் பலத்தை தருவதாக, வளர்ச்சியை தருவதாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அதுக்கு ஒரு சின்ன விஷயம் தான். சில வார்த்தைகளை கேட்கிற போது, சில பெயர்களை கேட்கிற போது ஒரு தடவை நீங்க உங்களுக்குள்ள சொல்லி ஞாபகப்படுத்திக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்குள்ளே பதிந்து விடும். நீங்கள் உங்களுடைய நண்பர்களிடத்திலே சொல்ல முடியும், உங்கள் உறவுக்காரர்களிடத்திலே, உங்களுடைய குடும்பத்தாரிடத்திலே அதை சொல்ல முடியும். அதற்காக சொல்றேன். தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், 2 பேர் ஒரே சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவர் இஸ்லாத்திற்கு வந்தார், ஃபஜ்தஹத, இந்த மார்க்கத்திற்காக நிறைய நற்காரியங்களை செய்தார். ஆனால் சீக்கிரமே இறந்து போய்விட்டார். இன்னொருவர், அவர் அவ்வளவெல்லாம் வேகமாக ஆர்வமாக செயல்பட்டவர் அல்ல, ஆனால் கொஞ்ச காலத்திற்கு பிறகு இறந்து போய்விட்டார். இதில் முந்தியவருக்கு ஷஹீதினுடைய வாய்ப்பு கிடைத்தது. அவர் இறந்து போனார், ஆனால் அவருக்கு ஷஹீதினுடைய வாய்ப்பு கிடைத்தது. தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நான் தூக்கத்தில் இருந்தேன். தூக்கத்தில் எனக்கு ஒரு கனவு வந்தது. நாங்கள் 3 பேரும் சொர்க்கத்தின் வாசலில் நிற்கிறோம். நானும் நிற்கிறேன், அந்த 2 பேரும் நிற்கிறார்கள். 3 பேரும் நிற்கிறோம். சொர்க்கத்தின் கதவு திறந்தது. கதவு திறந்த உடனே உள்ளே இருந்து ஒரு மலக்கு வந்து, 2வது மௌத்தானாரே அவரை முதலில் சொர்க்கத்திற்குள்ளே அழைத்து சென்றார். பிறகு திரும்ப வந்து 1வது மௌத்தானாரே அவரை உள்ளே அழைத்து சென்றார். என்னால் அந்த அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை. ஏனென்றால் 1வது மௌத்தானவர் இஸ்லாத்திற்கு வந்தார், இஸ்லாத்திற்காக பல அரிய காரியங்களை செய்தார், அல்லாஹ்வின் பாதையிலே ஷஹீதாகவும் போனார். அவர் தானே முதல்ல கூப்பிட்டுருக்கணும். 2வது வந்தவர் கொஞ்ச நாள் இருந்துட்டு மூத்தா போனார். அவர் அப்படி ஒன்றும் செய்யலையே, அவரை முதல்ல கூட்டிட்டு போனாங்களே. ஆச்சரியப்பட்டு அடுத்து எனக்கான வாய்ப்பு வரும் என்று காத்திருக்கிற போது கதவு அடைக்கப்பட்டது. நான் முழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலுக்கு வந்து சஹாபாக்களோடு இதை பேசிக் கொண்டிருந்தேன். இதை கேட்ட உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. எல்லாரும் இதையே பேசிக்கிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், வந்த பிறகும் நாங்கள் இதை பற்றியே பேசிக்கொண்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மா தஅஜபூன், என்ன நீங்க பேசிக்கிறத பார்த்தா ஏதோ ஆச்சரியப்பட்டு பேசிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப நான் எழுந்து சொன்னேன், யா ரசூலல்லாஹ், நேற்றுக்கு நான் இப்படி ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே ஷஹீதானவர் 2வது அழைக்கப்பட்டார், சும்மா இருந்து மௌத்தானவரை முதலில் அழைத்து சென்றார்கள் சொர்க்கத்திற்கு என்று தன்னுடைய ஆச்சரியத்தை அவர் வெளிப்படுத்திய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அலைஸ மக்கத ரமலான், அவர் ஒரு ரமலானில் பெற்றுக்கொண்டாரா என்று கேட்டார். 2வது இறந்து போனவர் ஒரு ரமலானை பெற்றுக்கொண்டாரா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், அவருக்கு ஒரு ரமலான் கிடைத்தது என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அவர் இப்படி சஜதா செய்யவில்லையா, அவர் இப்படி நோன்பு நோக்கவில்லையா,
அவர் இப்படி அமல்களை செய்யவில்லையா என்று கேட்டார். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஆம் என்று சொன்னார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது? முதலாம் அவருக்கும் இரண்டாம் அவருக்கும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் இருக்கிறது என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ரமலானை பற்றி நினைக்கிற போது இந்த ஹதீஸ் நம்முடைய இதயத்தை மணக்க செய்கிற ஹதீஸ். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பாக்கியம் எப்படிப்பட்ட மகத்தான ஒரு பாக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஹதீஸ். இன்றைக்கு காலையில கூட எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பிலே நான் சொன்னேன், இந்த அல்லாஹ் கொடுத்து இருக்கிற இந்த ரமலான் என்கிற பாக்கியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சகோதரர். நம்முடைய வாழ்க்கையில ரமலான் வந்து போவதாக இருக்கிறது. ரமலானை உணர்ந்த ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைத்ததா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு விழிப்புணர்வுடனான இந்த இபாதத்தை நமக்கு தந்தல் புரிவான். ரமலான் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஏதோ வந்து போய்விட்டது என்று இருக்கக்கூடாது. சாதாரணமாக நம்ம ஊர்ல ரமலானுடைய தராவீக்கு பின்னாடி துவா ஓதும்போது ஒரு துவா ஓதுவாங்க, அல்லாஹும்ம ஜஅல் ஹாதா ஷஹ்ர ஷரீஃப ஷாஹிதன் லனா லா ஷாஹிதன் அலைனா. யா அல்லாஹ், இந்த மார்க்கத்தை எங்களுக்கு, இந்த மாதத்தை எங்களுக்கு சார்பாக சாட்சி சொல்லக்கூடிய மாதமாக ஆக்கு. லா ஷாஹிதன் அலைனா, எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய மாதமாக ஆக்கி விடாதே. ரமலான் கிடைத்திருந்து ஒருவர் நோன்பு நோக்காமல் சாப்பிட்டு இருந்தாரு அப்படின்னு வைங்களேன், அதை வேற யாராவது பார்த்தாங்கன்னு வைங்க, அவர் இந்த உலகத்திலே நமக்கு சாட்சி ஆயிடுவார் இல்லையா? அப்ப நாம அல்லாஹ் இடத்துல கேட்கிற துவாக்கள் ஒரு முக்கியமான துவா, யா அல்லாஹ், இந்த ரமலானை எங்களுக்கு சார்பாக சாட்சி சொல்லக்கூடியதாக ஆக்கு, எங்களுக்கு பாதகமாக சாட்சி சொல்லக்கூடியதாக ஆக்கி விடாது. இதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை இருக்கு, வஜஅல்ஹு ஹுஜ்ஜத்தன் லனா லா ஹுஜ்ஜத்தன் அலைனா. யா அல்லாஹ், இந்த ரமலானை எனக்கு ஒரு ஆதாரமாக ஆக்குவாயாக, எனக்கு சார்பான ஒரு ஆதாரமாக ஆக்குவாயாக, எனக்கு பாதகமான ஒரு ஆதாரமாக ஆக்கிவிடாதே அப்படின்னு ஒரு துவா நம்முடைய ஊர் பழக்கத்திலே கேட்கறது உண்டு. நீங்களும் கூட கேட்டிருப்பீங்க. இனி கொஞ்சம் கவனிங்க, நான் சொல்றது அரபி நீங்க லேசா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. நான் திரும்ப ஒரு தடவை சொல்றேன், ரமலான்ல நீங்க அதிகமா சொல்லுங்க, நாம எல்லோரும் அதிகமா சொல்லுவோம், அல்லாஹும்ம ஜஅல் ஹாதா ஷஹ்ர ஷரீஃப ஷாஹிதன் லனா லா ஷாஹிதன் அலைனா வஜஅல்ஹு ஹுஜ்ஜத்தன் லனா லா ஹுஜ்ஜத்தன் அலைனா. இந்த கவலையில தான் இந்த மாசம் பூரா நாம் இருக்க போறோம். அல்லாஹ் கிருபை செய்வான். இந்த மாதத்தை அல்லாஹ் நமக்கு ஹுஜ்ஜத்தாக ஒரு ஆதாரமான மாதமாக ஆக்குவானா. ஹுஜ்ஜத்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு அல்லாஹ் இடத்துல போகிற போது இந்த மாதத்தால் நாம் என்ன செய்தோம் என்பது நினைவுபடுத்தப்பட்டு அல்லாஹ் இடத்துல காட்டுவதற்கான ஒரு, இந்த மாதம் நாம் அல்லாஹ் இடத்துல நம்ம எடுத்து காட்டக்கூடிய ஒரு விசிட்டிங் கார்டாக ஆவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. ரமலான் வந்துச்சு, ரமலான் உடனே முதல் ஞாபகத்துக்கு வர்றது கஞ்சி கொட்டுறாதான். முதல் ஞாபகத்துக்கு வர்றது கஞ்சி, வடை, சமோசா, இது ஞாபகத்துக்கு வரும். அதுக்கடுத்து தராவீஹ் தொழுகை ஞாபகத்துக்கு வரும். அதுக்கடுத்து சஹர் சாப்பாடு ஞாபகத்துக்கு வரும். இது வந்துட்டு இப்படியே போயிடும். நம்முடைய ரமலானை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் கிருபை செய்வான். ரமலான் வந்து போகக்கூடியதாக இல்லாமல் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக நம்முடைய ரமலான் ஆக வேண்டும். இந்த ரமலான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்த வேண்டும். 2017 வருஷத்தினுடைய ரமலான் நம்முடைய வாழ்க்கையில வெறும் கடந்து போன நாளாக இல்லாமல் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திய ரமலானாக ஆக வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும். ஆசைப்பட்டால் அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வான். சகோதரர்களே, வாழ்க்கையில நமக்கெல்லாம் அல்லாஹ்ட்ட காமிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஹுஜ்ஜத் வேணும். அல்லாஹ் நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கான், எவ்வளவு இது வாழ்க்கையை கொடுத்திருக்கான், வாழ்றதுக்கு தௌஃபீக் கொடுத்திருக்கான். அதுவும் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லி வாழ்றதுக்கு தௌஃபீக் கொடுத்திருக்கான். அதற்கும் மேல அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற நியமத்துகளுக்கு கணக்கே இல்லை. உடல் ரீதி பிசிக்கலான நியமத்துகள் நிறைய, அகரீதியான நியமத்துகள் நிறைய நியமத்துகள் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கானா இல்லையா? எவ்வளவு நியமத்துகள் அல்லாஹ் கொடுத்து, ஒரு பார்வைங்கிற நியமத்து எப்படிப்பட்டது, ஒரு ஆரோக்கியம்ங்கிற நியமத்து நமக்கு எப்படிப்பட்டது. சமீபத்தில் ஒரு செய்தி படித்த ஒரு பெரிய மார்க்க அறிஞர் சொல்றாரு, அவர் வீட்டுல ஒரு டாக்டர் விருந்தாளியா வந்திருக்காரு. விருந்தாளியை உபசரிச்சு அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அவருக்குன்னு ஒரு ரூம் ஒதுக்கி இந்த ரூம்ல நீங்க தங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 பேரும் ஒரு சேர் போட்டு இந்த ரூம்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்து டைம் ஆன உடனே, டாக்டர் நீங்க தூங்குங்க, நான் காலையில வந்து ஃபஜ்ருக்கு வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமை பூட்டிட்டு வந்துட்டார். அவர் போய் தூங்கி ஃபஜ்ருடைய நேரம் வந்துச்சு. அவர் போய் திறந்து பார்த்திருக்காரு, டாக்டர் சேர்லயே உட்கார்ந்துருக்காரு. அவர் கேட்டிருக்காரு, ஆச்சரியப்பட்டு, என்ன டாக்டர் தூங்கலையா, நீங்க உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பா இருந்துச்சா, தூங்கலையா
அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நான் 12 வருஷமா இப்படித்தான் தூங்குறேன். இது ஒரு ஹசரத் நேரடியாக நான் அவர் சொல்லி நான் கேட்டது. 12 வருஷமா நான் இப்படித்தான் தூங்குறேன். அவர் அதிர்ச்சி அடைஞ்சு கேட்டிருக்காரு, என்னங்க ஆச்சு, என்ன விஷயம் உங்களுக்கு? அவர் சொல்லியிருக்காரு, நம்ம சாப்பிட்றோமா இல்லையா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உணவு குழாய் வழியாக வயிற்றுக்குள்ள போகுது இல்லையா? இந்த உணவு குழாயில நாம என்ன உள்ள போடுறோமோ அது கீழே போகுது. சாப்பிட்ட உடனே தலைகீழ நின்னம்னு வைக்கல, கீழே போனது திருப்பி வருமா? கீழே போனது திரும்ப வராது. தலைகீழ நின்னாலும் திரும்ப வராது. அல்லாஹ் உணவு குழாயில ஒரு வால்வு வச்சிருக்கான, நான் ரிட்டர்ன் வால்வு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வால்வு வச்சிருக்கான. அந்த வால்வு என்ன செய்தான், உள்ள போறது வெளியே வராம தடுத்துக்கிச்சான். அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு, எனக்கு அந்த வால்வு பஸ்ட் ஆயிடுச்சு, அதனால நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் மலர்ந்து படுத்து தூங்கினால் நான் சாப்பிட்டது வயிற்றுல இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும், அதனால என்னால் தூங்க முடியாது, நான் இப்படித்தான் இத்தனை வருஷங்களாக தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இந்த உலகத்தில் எவ்வளவு பேர் ஆரோக்கியம் இல்லாமல் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு மருத்துவமனைக்கு போய் பார்த்தா நமக்கு தெரியும், வேதனையில் வாடிக்கொண்டிருக்கிற, கொடூரமான வேதனையில் வாடிக்கொண்டிருக்கிற பலரையும் நாம் பார்க்கலாம். இன்னைக்கும் கூட சக்கரை வியாதி இருந்துட்டு நோன்பு வைக்க முடியாது கஷ்டப்படக்கூடியவர்களுடைய வேதனை எப்படிப்பட்டது? ஒரு கிட்னி பேஷண்ட் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். ஹசரத், என் வாழ்க்கையில நான் எப்ப எனக்கு நினைவு தெரிஞ்சதோ அந்த நாள்ல இருந்து நான் நோன்பை விட்டதில்லை, அந்த நாள்ல இருந்து நான் நோன்பை விட்டது கிடையாது. ஆனால் இந்த வருஷம் எனக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, டாக்டர் நோன்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும் போதே அவரால் கட்டுப்படுத்த முடியல, அழுகிறார். அப்படி இத்தனை வருஷமா நோன்பு வச்சவருக்கு இந்த வருஷம் நோன்பு, அவருக்கு ஒரு 48 வயசு இருக்கும், இந்த வருஷம் நோன்பு வைக்க முடியலன்னு உடனே அவர் அழுகிறார். இப்போ நான் அவருக்கு சொன்னேன், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை போன்றவர்களுக்கு தான் ஆறுதல் சொன்னார்கள். ஆரோக்கியமாக இருக்கும்போது நீங்கள் என்ன அமல்களை செய்தீர்களோ, ஆரோக்கியம் இல்லாமல் போகிற போது நீங்கள் அந்த அமலை செய்யாவிட்டாலும் செய்ததாக எழுதுமாறு அல்லாஹ் மலக்குகளுக்கு உத்தரவிடுகிறார். ஆரோக்கியம் இல்லாமல் போகிற போதும் அல்லாஹ் செய்ததாக எழுத உத்தரவிடுகிறான். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்த காலத்தில் அதை எல்லாம் செஞ்சீங்க இல்லையா, இப்ப செய்ய முடியல, பரவாயில்லை, எவ்வளவு தூரம் அதிகமாக வேற இபாதத்துகளை உங்களால செய்ய முடியுமோ அதை செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு நோன்பு வைத்த நன்மையை தருவான்னு சொன்னேன். அப்ப இப்படி ஒரு சக்கரை வியாதி வந்துட்டதுனால அல்லது ஒரு கிட்னி கெட்டு போனதுனால நோன்பு வைக்க முடியல அப்படிங்கிற சிரமத்திற்கு எவ்வளவு பேர் ஆளாயிருக்கிறார். அல்லாஹ் நமக்கு இவ்வளவு நியமத்துகளை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு சௌகரியமாக நோன்பு வைக்கிற நியமத்துகளை கொடுத்திருக்கிறார். இதுலயும் மிகச் சௌகரியமாக நோன்பு வைக்கிற நியமத்து பல பேர் இருக்கு. சில பேர் மதிய நேரத்தில் வெயில்ல நின்று கடையில வேலை செய்ய வேண்டியவங்க இருக்கிறாங்க, நோன்பு வச்சுக்கிட்டு வேலை செய்வாங்க, அப்படி வேலை செய்யறவங்க இருக்காங்க. அந்த சிரமம் எல்லாம் இல்லாம நல்ல நிம்மதியா தூங்கி எந்திரிச்சு ஏசியில உட்கார்ந்துக்கிட்டு நோன்பு வைக்கிற தௌஃபீக் அல்லாஹ் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும், அல்லாஹ் நமக்கு நிறைய நியமத்துகளை கொடுத்திருக்கிறார். அந்த நியமத்துகளில் எல்லாம் பேர் நியமத்தாக ரமலானை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நியமத்தை செஞ்சிருக்கான், அந்த நியமத்துகளில் எல்லாம் பெரும் நியமத்தாக கொடுத்திருக்கிறார். இப்படி கிடைத்த இந்த நியமத்தை அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே எடுத்து காட்டக்கூடிய ஒரு சிறப்பான நியமத்தாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில ஒரு விஷயத்துக்கு நாம எல்லாரும் ஆசைப்படுறோம், என்னன்னா அல்லாஹ்ட்ட போகும்போது யா அல்லாஹ் நான் இதாவது செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்னாவது வச்சுக்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர், அவர் தான தர்மங்கள் எல்லாம் நிறைய செய்வார், ஏராளமான தான தர்மங்கள் செய்வார். ஆனா மாசத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபா ஒரு மார்க்கு காரியத்துக்காக செலவு செய்யறாரு. 10 லட்சம் ரூபா செலவு பண்றாரு, சத்தம் இல்லாம செலவு பண்றாரு. நான் ஒரு நாள் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் எதேச்சா சொல்றாரு, நம்மெல்லாம் என்ன அமல் செய்யறோமோ தெரியாது, ஆனாலும் அல்லாஹ்ட்ட போகும்போது ஒரு விசிட்டிங் கார்டு வேணும் இல்லையா, அந்த விசிட்டிங் கார்டுக்காக இந்த செயலை நான் செய்யறேன்னு சொன்னேன். ஒரு விசிட்டிங் கார்டு, யா அல்லாஹ் எனக்கு எவ்வளவோ நீ கொடுத்துருக்க, நீ கொடுத்ததுக்கெல்லாம் என்னால் செய்ய முடிஞ்சதோ தெரியல, ஆனால் ஏதோ என்னால் இது செய்ய முடிஞ்சது உனக்காகன்னு சொன்னேன். இன்னும் பலரை நான் சந்திச்சிருக்கேன், என் வாழ்க்கையில் நான் இன்ன காரியத்தை இதுக்காக செஞ்சுருக்கேன்னு சொல்கிறோம். நான் அல்லாஹ்வுக்காக, தீனுக்காக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான மஹப்பத்தில் நான் இந்த காரியத்தை செஞ்சிருக்கேன் அப்படின்னு சில காரியங்களை தங்களுக்கு அல்லாஹ் இடத்திலே வைக்கிற ஹுஜ்ஜத்தாக ஆக்கிக்கொள்ள முயற்சி செய்கிற முன்னோர்களுடைய பழக்கம் இருக்கிறது. இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2000 வால்யூம் கொண்ட தொகுதிகளை எழுதியிருக்கிறார்கள்.
2000 வால்யூம் கொண்ட தொகுதிகளை மார்க்கத்திற்காக புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. எந்த காலகட்டத்தில் பேனா இல்லையோ, எந்த காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் இல்லையோ, எந்த காலகட்டத்தில் டைப்ரைட்டர் இல்லையோ, அந்த காலகட்டத்தில் எழுதுறதுக்கு ஒரு சிரமம் வேணும் இல்லையா? எழுதுறதுக்கு ஒரு சிந்தனையை செலவு, கையில எழுதுறதுக்கு ஒரு சிரமம். இவ்வளவு சிரமங்களை செய்தும் அவர் என்ன நினைக்கல, நான் இவ்வளவு பக்கங்கள் எழுதியது எனக்கு பெரிய அமலாக ஆகும் அப்படின்னு அவர் நம்பல. இவ்வளவு கிதாப் எழுதுனது தனக்கு ஒரு அமலாக ஆகும், அல்லாஹ் அங்கீகரிப்பானோ மாட்டானோ தெரியாது, அமலாக ஆகும்னு அவர் நம்பல. இதுக்காக செலவு செய்தாரு நேரம், அது அல்லாஹ் இடத்துல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இபாதத்தாக இருக்குமா அப்படின்னு அவர் நம்பல. இதுக்காக எழுதினார் இல்லையா, சிரமப்பட்டு 2000 கிதாப் எழுதணும்னா கை எவ்வளவு வலிச்சிருக்கும். அவ்வளவு கிதாப் எழுதணுமே, அந்த சிரமத்தையும் அவர் நம்பல. அவர் என்ன நம்பினார்னா, இந்த எழுதும் போது இந்த எழுதுகோள் இருக்கல, இந்த குச்சியை சேகரிச்சு வச்சாரு. அந்த குச்சி எப்பவுமே ஒரு எழுதி முடிச்சோன்னு அந்த எழுதி முடியும் போது அந்த குச்சி அது ஒரு சின்ன குவியலா அவருடைய வீட்டில் இருந்துச்சு. அவர் சொன்னாரு, நான் இதை நம்பிட்டு இருக்கேன், என் கண்ணு பார்க்க இருக்கிறது இது அல்லாஹ் இடத்துல எனக்கு ஒரு ஹுஜ்ஜத்தாக இருக்கும் என்று நம்புகிறேன்னு சொல்வார். நான் எழுதிய கிதாபுகள் எனக்கு ஹுஜ்ஜத்தாக இருக்குமோ தெரியாது, அதற்காக செலவழித்த நேரம் ஹுஜ்ஜத்தாக இருக்குமோ தெரியாது, அதற்காக நான் சிரமப்பட்ட உடல் உழைப்பு ஹுஜ்ஜத்தாக இருக்குமோ தெரியாது, ஆனால் இது ஹுஜ்ஜத்தாக இருக்கும் இல்லையா, இந்த குச்சி ஹுஜ்ஜத்தாக இருக்கும் என்று நம்பினவர் அவர் வசியத்து செய்தார். நான் மௌத்தான பிறகு என்னை குளிப்பாட்டுவதற்காக நீங்கள் சுடுதண்ணீர் காய்ச்சுகிற போது இந்த குச்சிகளை வைத்து சுடுதண்ணீர் காய்ச்சுங்கள், அதனால் என்னை குளிப்பாட்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த புகாரியை உருவாக்கினாங்களே, அப்படி உருவாக்குகிற போது கூட என்ன சிந்தனையில உருவாக்குனாங்க, அல்லாஹ் இடத்துல போகிற போது நான் இந்த தீனுக்காக அல்லாஹ் எனக்கு கொடுத்த இந்த நியமத்துகளுக்காக நான் என்ன செஞ்சேன்னு காட்டுறதுக்கு ஒரு ஹுஜ்ஜத்தாக இது ஆகணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. நம்முடைய மார்க்கத்தினுடைய முன்னோடிகள் பலரும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை அல்லாஹ் நமக்கு இவ்வளவு கொடுத்திருக்காங்க, அப்படி கொடுத்த அல்லாஹ் இடத்துல நாளைக்கு போகிற போது கையில ஒண்ணு இல்லாதவங்களா போயிடக்கூடாது, அல்லாஹ் நான் இதையாவது செஞ்சேன்னு காட்டுறதற்கு ஒரு ஹுஜ்ஜத்தை வைத்துக் கொள்வதற்கு நம்முடைய முன்னோடிகள் ஆசைப்பட்டிருக்கிறார்கள். அந்த நியத்துல தான் இந்த துஆவை கேட்டாங்க. யா அல்லாஹ், எங்களுக்கு பெரிய பாக்கியமா இந்த ரமலானை கொடுத்திருக்க, எங்களுக்கு இது ஹுஜ்ஜத்தாக ஆக்கு என்று கேட்டிருக்கிறார். நாம் ரமலானை ஒரு ஹுஜ்ஜத்தாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எப்படி ஹுஜ்ஜத்தாக ஆக்குறது என்றால், ஏதாவது ஒரு சிறப்பான அமலை ரமலானில் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சிறப்பான அமலை நான் ரமலானில் செய்ய வேண்டும். எங்க உஸ்தாது ஒரு பழக்கம் வச்சிருந்தாரு, ரமலான்ல ஒரு கிதாப் எழுதிடுவார். ரமலான் அவர் என்ன சொல்லுவார்னா, இதே மாதிரி தான், நாம தொழுது அல்லாஹ் ஏத்துக்கிறானோ தெரியாது, நம்ம செய்த நோம்ப அல்லாஹ் ஏத்துக்கிறானோ தெரியாது, நம்ம செய்த கொஞ்சம் நெஞ்ச தான தர்மத்தை அல்லாஹ் ஏத்துக்கிறானோ தெரியாது. ஆனா இந்த நேரத்தை செலவு பண்ணி ஒரு புஸ்தகமா உருவாக்கிட்டோம்னா இது காமிக்கலாம் இல்லையா, அல்லாஹ் நான் இதை செஞ்சிருக்கேன்னு காமிக்கலாம் இல்லையா அப்படின்னு நம்ம உஸ்தாது சொல்லுவார். பலரும் என்ன செய்வார்கள்னா, இப்படி நம்முடைய உஸ்தாத்மார்கள் பலரும் ஏதாவது ஒன்றை ரமலானுக்கு என்று விசேஷமாக உருவாக்கி அந்த ரமலானுக்கு ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிற பழக்கத்தை நான் பார்த்திருக்கிறேன். அவங்க வெளியில சொல்லாவிட்டாலும் மனசுக்குள் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த ரமலான் எனக்கு இப்படி போச்சு, இந்த ரமலான் எனக்கு இப்படி போச்சு. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே, நம்மள யாருக்காவது குர்ஆன் ஓத தெரியலேன்னு வைங்க, இவ்வளவு நாளா குர்ஆன் ஓத தெரியாம போச்சு, சரி இந்த வருஷம் ரமலானை பயன்படுத்தி ஒரு குர்ஆனை ஓதி முடிச்சிடுவோம், ஏன்னா நிறைய நேரம் கிடைக்கும், ஓய்வு நேரங்கள் நிறைய கிடைக்கும், குர்ஆன் ஓதி முடிச்சிடுவேன் அப்படின்னு ஓத பழகிடுவேன் என்று ஓத பழகி இருப்போமானால் 2017 ரமலானை நாம் மறப்போமா? மறக்க மாட்டோம். ஏன்னா இந்த ரமலான்ல நான் ஓத பழகினேன். என் வாழ்க்கையில எனக்கு ஏற்பட்ட, எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு 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 உற்சாகத்தை தருங்கிறதுக்காக என்னோடதுன்னு சொல்றேன், அதனால நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரமலான் வந்துச்சு. இந்த ரமலானை எப்படியாவது உபயோகப்படுத்திக்கணும்னு முடிவு பண்ணேன். ஏன்னா எங்களுக்கு அப்பதான் லீவு, ரமலான்ல தான் லீவு கிடைக்கும் அந்த மதரசாக்கள். ரமலானை எப்படியாவது உபயோகப்படுத்திக்கிறதுன்னு முடிவு பண்ணேன். அப்ப ஹலீஃபாக்களுடைய வரலாறு அப்ப படிச்சதில்லை, ஹலீஃபாக்களுடைய வரலாறு புஸ்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டேன். அந்த ரமலான்ல ஹலீஃபாக்களுடைய வரலாறு படித்தேன். எனக்கு என்னால் இன்னைக்கும் மறக்க முடியாது.
அசருக்கு பின்னால் ஹசரத் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய வரலாறு படிக்கிறேன். எப்படி படிக்கிறேன்னா அழுக பொங்கி கொண்டு வருகிறது. உமர் ரலியல்லாஹு தன்னுடைய வரலாறை அழாமல் எந்த முஸ்லிமாலும் வாசித்து விட முடியாது. அழுக பொங்கி கொண்டு வந்தது. அந்த அசர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் அழுது அந்த உமர் ரலியல்லாஹு தன்னுடைய வரலாற்றை படித்த அந்த ரமலான் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ரமலானாக இருக்கிறது. ஒரு ரமலான் அப்படி அடையாளம் வைக்க முடிஞ்சதா இல்லையா? அப்படி அடையாளம் வைத்துக் கொள்ளலாம். ரமலான் நமக்கு அடையாளபூர்வமாக ஒரு ஹுஜ்ஜத்தாக ஆகிவிடும். இன்னொரு வகையில செய்யலாம். நீங்க இது குர்ஆன் ஓதி இருப்பீங்கன்னா மனனம் செய்யலாம், மனப்பாடம் செய்யலாம். ஒரு 10 சூரா ரமலானில் மனப்பாடம் செய்தால் இந்த ரமலான் மறக்க முடியாத ரமலானாக, ஹுஜ்ஜத்தான ரமலானாக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை குர்ஆன் எல்லாம் ஓரளவுக்கு மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம்னா ஹதீஸ் நூல்களை படிச்சது இல்லைன்னா ஹதீஸ் நூல்களை வாங்கி படிக்கலாம், அல்லது ஹலீஃபாக்களுடைய வரலாறு வாங்கி படிக்கலாம். ஏன் நம்மள பலருக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறே தெரியாது. இப்படி இருக்கமா இல்லையா? இப்படி இருக்கமா இல்லைங்களா? அது இருக்கிறதுன்னு ஒத்துக்கிட்டா தப்பு கிடையாது. ஏன்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதற்கு பின்னால் நம்ம இதை படிப்பதற்கான தௌஃபீக்கை தருவான். இப்ப இது படிக்கலன்னா ஏன் இந்த ரமலானை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்று படிப்பதற்கான ஒரு ரமலானாக நாம் ஏன் ஆக்கிக் கொள்ளக்கூடாது? இல்ல ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு நான் படிச்சிருக்கேன், அப்ப ஏன் சஹாபாக்களுடைய வரலாறு அல்லது ஹலீஃபாக்களுடைய வரலாறை நாம் படிக்க வேண்டாமா? அவங்களுடைய வரலாறு நமக்கு தெரிய வேண்டாமா? வெறும் பேராக மாத்திரம் அவர்கள் விஷயத்தில் நமக்கு அவர்களுடைய வரலாறு இருந்தால் போதுமா? ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா, கலீஃபாக்கள், எவ்வளவு மாபெரும் சக்திகள், இஸ்லாமிய பிரமுகர்கள், அவங்களுடைய வரலாறு ஏன் படிக்கிறதுக்குன்னு இந்த ரமலானை ஒதுக்கினால் இந்த ரமலான் மணக்குமா இல்லையா? இஸ்லாமிய வரலாறு படிப்பதற்காக அல்லது இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம், இதெல்லாம் நமக்கு தெரியும்னா அதிகப்படியான இபாதத்திற்காக, தஹஜ்ஜுதிற்காக, அதிகப்படியான இபாதத்திற்காக குர்ஆனை அதிகமா ஓதுறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரமலானில் 60 குர்ஆன்கள் முடிப்பார்கள். தொழுகை அல்லாத சந்தர்ப்பத்தில், தொழுகையில ஓதுறது வேற, தொழுகை அல்லாத சந்தர்ப்பத்தில் 60 குர்ஆன்களை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஓதுவார்கள் என்று நாம பார்க்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு வருஷத்தையும் ஒவ்வொரு விதமா பயன்படுத்திக்குவாங்களாம். ஒருத்தர் சொல்வாராம், இந்த வருஷத்தை நான் இதாமு தாம், ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிற வருஷமா ஆக்க போறேன் இந்த ரமலானை. இன்னொருத்தர் சொல்வாராம், இந்த ரமலானை நான் குர்ஆன் ஓதுறதுக்கான ரமலானாக ஆக்கிக்க போறேன். இன்னொருத்தர் சொல்வாராம், இந்த ரமலானை நான் யதீம்களை ஆதரிப்பதற்கான ரமலானாக ஆக்கிக் கொள்ள போகிறேன். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரமலான் மாசத்துல யதீம் இல்லாவிட்டால் தனியா நோன்பு திறக்கவே மாட்டாங்க. எப்ப நோன்பு திறக்கிறது போதும் ஒரு எத்தீமை வைத்துக் கொண்டுதான் நோன்பு திறப்பாங்களாம். வீட்டுல எத்தீம் கிடைக்காவிட்டால் நோன்பு திறக்கிற பையை எடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துடுவாங்க. மதீனால இன்னும் அந்த பழக்கம் இருக்கு இல்லையா சகோதரர்களே? நம்ம பார்த்திருப்போமே, மதீனால இன்னும் என்ன செய்வாங்க, வீட்டுல இருந்து நோன்பு திறக்க வரும்போது பைய தூக்கிட்டு வர்றாங்களா இல்லையா? சஹாபாக்களுடைய பழக்கம். நோன்பு திறக்கிறதுக்கு யாராவது கூட வெளியாட்கள் கிடைத்தால் வீட்டில் நோன்பு திறப்பார்கள். இல்லை என்றால் அதை எடுத்துக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வந்து பள்ளிவாசலில் பலரோடு சேர்ந்து நோன்பு திறப்பார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யதீம் இல்லாமல் நோன்பு திறக்க மாட்டார்கள். அப்ப ஒவ்வொருவரும் இன்னைக்கு அது ஆதாரமாயிருச்சா இல்ல? இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்னு சொல்லும்போது அவங்க வாழ்க்கையில ஒரு ஹுஜ்ஜத்தாக அது ஆயிடுச்சா இல்லைங்களா? அவரு யதீம் இல்லாமல் நோன்பு திறக்க மாட்டாரு. இது போல அருமை சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை ஒரு ஹுஜ்ஜத்தான ரமலானாக ஆக்கிக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் கிருபை செய்வானாக. அதனால நீங்க ஒரு மனசு வைங்க, ஒரு எப்போ நியத்து வச்சா தானங்க நடக்கும் எந்த ஒரு காரியமா இருந்தாலும். நான் சமீபத்தில் ஒரு சுய முன்னேற்ற நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அவர் சொல்றாரு, நீங்க ஒரு விஷயத்த மனசுல உறுதி வச்சா தாங்க நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு, துல்லியமா உறுதி வைங்க. துல்லியமா, அதாவது அவர் சொன்னாரு, நீங்க கார் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்கிடுவீங்க, நினைச்சா தானே வாங்க முடியும். கார் வாங்கணும்னு நினைச்சா வாங்கிடுவீங்க, ஒரு வருஷம். ஆனா ஒரு ஆல்டோ 800 வாங்கணும்னு நினைச்சா 6 மாசத்துல வாங்கிடுவீங்க. அவர் சொல்றார், சுய முன்னேற்ற பயிற்சியாளர் சொல்றார். காரணம் என்ன? நோக்கம் துல்லியதாகிற போது அதை நோக்கி செயல்படுகிற வேகம் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் என்னை ஆச்சரியப்படுத்தியது. கேரளால வச்சு அவர் சொல்றாரு, அவருடைய பேர் கபீர். அவர் சொல்றாரு, முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் இதை கற்றுக் கொடுக்கிறது. ஏன்னா தொழுகைக்காக நியத்து வைக்கிற போது துல்லியமாக நியத்து வைக்கிறார்கள். இன்றைய லுஹருடைய ஃபரலை 4 ரக்காத்துகளை எல்லாம் சொல்றோமா இல்லையா? 4 ரக்காத்துகளை அதாவாக தொழுகிறேன் என்று நியத்து வைக்கிறாங்க. இப்ப நம்ம இன்னைக்கு நியத்து வைப்போம் இல்லையா?
ரமலானுடைய நவைத்து சௌமகதின் அன்னதாயி ஃபர்லி ரமலானி ஹாதிஹி சனதி, இந்த வருஷத்தின் ரமலான் மாசத்தின் ஃபர்லான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத் செய்கிறேன் என்று நியத் சொல்றோமா இல்லையா? இது எவ்வளவு துல்லியமா இருக்கு. அதை அவர் சொல்லி காட்டுறாரு. இஸ்லாம் இதை முஸ்லிம்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் அவர்கள் அதை வணக்கத்தில் மட்டுமே வைத்திருக்கிறார்கள், வாழ்க்கைக்கு கொண்டு வரவில்லை. அவர் அன்னைக்கு சொன்னார். இப்ப நாம வாழ்க்கையில ஒரு ரமலான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இங்க நம்ம வேலை செய்ய, நமக்கு வேலை தான் நிறைய வேலை இருக்கிற இடத்துல இருந்தால் கூட இந்த சூழலுக்கு இடையே, இந்த சந்தர்ப்பங்களுக்கு இடையே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ரமலானுடைய மகத்துவத்தை விளங்கி, இதனுடைய மாண்பை விளங்கி, இதை ஒரு ஹுஜ்ஜத்தாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் கிருபை செய்வானாக. இப்ப இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷத்துல நாம அப்படி ஒரு எண்ணத்துல இந்த ரமலானுடைய வருகிற சொற்பொழிவுகளை ஒரு தொடர் அமைப்பில் வைக்கலாம்னு நான் நினைச்சிருக்கேன். அப்படி நினைச்சதுக்கான அதனுடைய மைய புள்ளி என்னன்றதை சொல்லிடுறேன். அதனுடைய மைய கருத்து என்னன்றதை சொல்லிடுறேன். முஸ்லிம்களிடத்தில் இப்போதைய இன்றைய காலகட்டத்தில் ஈமானிய இஸ்லாமிய பேச்சு அதிகமா இருக்கா இல்லையா? ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. இன்றைக்கு நம்ம இடத்துல ஈமான் வளர்ந்து இருக்கிறதா, குறைஞ்சிருக்கா? பதில் சொன்னா ஒன்றும் தப்பு இல்லையே. வளர்ந்துருக்கா குறைஞ்சிருக்கா? இங்க ரெண்டு கருத்து வேறுபாடு. வளர்ந்து இருக்கிறது அப்படின்னு சில பேர் சொல்லலாம், குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. வளர்ந்துருக்குதுன்னு சொல்றதுக்கு என்ன நியாயம் இருக்குன்னா, தாடி வைக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கா இல்லை? முன்ன காலத்தை விட தாடி நிறைய வைக்கிறாங்க. அதே போல பெண்கள் பர்தா அணிகிற பழக்கம் அதிகமா இருக்கு. இது மாதிரியான சில வெளிப்படையான, அதே போல குர்ஆன் ஹதீஸ் என்கிற பேச்சு அதிகமா இருக்கு. குர்ஆன் வேண்டும், ஹதீஸ் வேணும்ன்ற பேச்சு அதிகமா இருக்கு. நம்முடைய பலருடைய வீடுகளுக்குள்ளும் தர்ஜுமா வந்து விட்டது. பலருடைய கைகளும் தர்ஜுமாவே வச்சிருக்கு எப்ப பார்த்தாலும், இல்லையா? அதையே படிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஈமான் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்ல தோன்றினால் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். என்ன கேள்வினா, குர்ஆனை வச்சு இந்த உதாரணத்துக்குள்ள நம்ம போவோம். ஒரு காலத்துல ஒரு வயிற்று வலி வந்துச்சுன்னா முதல்ல என்ன செய்வாங்க? அம்மாமாரு ஆயத்துல் குர்சி ஊதி விடுவாங்க இல்லையா? தடவுவாங்க இல்லையா? இது இப்ப ஜாஸ்தியா இருக்கா, குறைஞ்சிருக்கா? குறைஞ்சு போச்சு. ஒரு ஒரு தலைவலி வந்துச்சுன்னா அத்தாவோ அம்மாவோ முதல்ல ஃபாத்திஹா சூரா ஊதி விடுவாங்க. ஃபாத்திஹா சூரா ஊதி விடுவாங்க. இப்ப இந்த பழக்கம் எப்படி ஆயிருக்கு? சகோதரர்களே, நான் இங்க தான் யோசிக்கணும். குர்ஆனை ஒரு உதாரணத்துக்கு எடுத்திருக்கேன். இன்றைக்கு நம்ம இன்றைய வாழ்க்கையில யோசிக்க வேண்டிய விஷயம் அது. இஸ்லாமிய வாழ்க்கை வேண்டும் என்று ஆசைப்படுகிற எண்ணம் இன்றைய முஸ்லிம்களிடத்தில் அதிகரித்திருக்கிறது, சந்தேகமே இல்லை. ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறோம்? நான் ஒரு நல்ல முஸ்லிமாக வாழணும்னு நினைக்கிறோம். ஆனா பல வகைகளில் நாம் திசை திருப்பப்பட்டிருக்கிறோம். அதுல ஒண்ணு, குர்ஆன் வேண்டும், ஹதீஸ் வேணும்ன்ற கோஷம் ஜாஸ்தியாகி குர்ஆனை படிச்சாகணும், அதுதான் முக்கியம். குர்ஆனிலிருந்து வழிகாட்டுதலை பெறணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்ற அந்த கோஷம் வந்திருக்கு. தப்பு கிடையாது. குர்ஆனை படிச்சுதான் ஆகணும். அல்லாஹ் நமக்கு கொடுத்த வேதம் அது. அதிலிருந்து வழிகாட்டுதலை பெற்றுக்கொண்டுதான் தீர வேண்டும். நிச்சயமாக குர்ஆன் நமக்கு வழிகாட்டும், எல்லா விஷயத்திலும் வழிகாட்டும். ஒன்று ரெண்டு இல்ல, வாழ்க்கையில் தேவைப்படுகிற சகல விஷயங்களிலும் குர்ஆன் நமக்கு வழிகாட்டும். சஹாபாக்கள் சொன்னார்கள், லவ் ஃபகத்து இகால பஈரி லவஜத்துஹு ஃபில் குர்ஆன். என் ஒட்டகையின் மூக்கணாங்கயிறு காணாமல் போய்விட்டாலும் நான் அதை குர்ஆனில் தேடுவேன் என்றார்கள். குர்ஆனில் தேடுவேன் சொல்லல, லவஜத்துஹு ஃபில் குர்ஆன், குர்ஆனில் நான் அதை கண்டெடுப்பேன் என்று சொன்னார். தேடுவேன்றதுக்கும் கண்டெடுப்பேன்றது வித்தியாசம் இருக்கு. நான் அதை கண்டெடுப்பேன் என்று சொன்னார். இப்ப சஹாபாக்களுக்கு இந்த குர்ஆனின் மீது இருக்கிற நம்பிக்கை எந்த அளவுக்கு? நம்ம வீட்டுல குர்ஆன் பீரோவுக்கு மேலே இருக்கிறது. பீரோவுக்குள்ளே நாம காசு வச்சிருக்கோம், நகை வச்சிருக்கோம், பத்திரம் வச்சிருக்கோம், வீட்டு பத்திரம் எல்லாம் வச்சிருக்கோமா இல்லையா? நம்முடைய நம்பிக்கை அதிகமா எது மேல இருக்கு? யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்லல, யதார்த்தத்துக்காக சொல்ல. நம்முடைய நம்பிக்கை எது மேல இருக்கு? உள்ள இருக்கிற பணத்து மேல இருக்கிற நம்பிக்கை, அல்லது உள்ள இருக்கிற நகைகளின் மீது இருக்கிற நம்பிக்கை, அல்லது உள்ளே இருக்கிற பத்திரங்களின் மீது இருக்கிற நம்பிக்கை இந்த குர்ஆனின் மீது இருக்கிறதா? யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் அந்த நம்பிக்கையை நமக்கு தர வேண்டும். இந்த குர்ஆன் நமக்கு வழிகாட்டும், எல்லா விஷயத்திற்கும் வழிகாட்டும். எப்படி ஒட்டகையின் மூக்கணாங்கயிற்றை நான்
குர்ஆனில் கண்டெடுப்பேன் என்று சொன்னார்களோ அது நிச்சயம் நடக்கும் சகோதரர். ஒரு அனுபவத்திலிருந்து ஒரு செய்தியை சொல்றேன். தூத்துக்குடியில உஸ்தாதாக இருந்தேன். அங்க இருக்கிற அரபு காலேஜ் ஒரு தடவை அங்கிருந்த பெரிய உஸ்தாது நூஹுக்கண்ணு முஸ்லியார் உஸ்தாது மௌத்தாயிட்டாங்க. அது எல்லாருக்கும் ரொம்ப இழப்பா இருந்துச்சு. நாங்க என்ன செய்தோம்னா, இந்த மாணவர்கள் எல்லாம் ரொம்ப சங்கடத்தில் இருக்கிறாங்க, எங்கேயாவது ஒரு நாள் பிக்னிக் கூட்டிட்டு போகலாம்னு நினைச்சோம். சாதாரணமா அரபு கல்லூரிகளுடைய பழக்கத்தில் அப்படி பிக்னிக் கூட்டிட்டு போறது பழக்கம் இல்லை. வாங்க போலான்னு பசங்களை கூட்டிட்டு போனோம். பக்கத்துல ஒட்டப்பிடாருங்கிற இடத்துல ஒரு பெரிய மாந்தோப்பு, ஒரு முஸ்லீம் செல்வந்தருக்கு சொந்தமானது. அந்த மாந்தோப்புல போய் இருந்தோம். அன்னைக்கு அங்க அந்த பக்கமா வந்தவங்க, இங்க பக்கத்துல பாஞ்சாலங்குறிச்சி இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க என்ன. பாஞ்சாலங்குறிச்சியில கட்டபொம்மனுடைய கோட்டை இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க என்னாங்க. இப்போ நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டேன் எவ்வளோ தூரம். பக்கம் தான் சொன்னாங்க. இந்த ஊருக்காரங்க பக்கத்துலேன்னு சொல்றது ஏற்றுக்கூடாது. உள்ளூர்காரங்க பக்கம் தான் சொல்றாங்களே, அதை நம்பினோம்னா ஏமாந்துருவோம். அவங்களுக்கு நடந்து பக்கமாக இருக்கும். அது பார்த்தா அது கிட்டத்தட்ட ஒரு 2-2.5-3 கிலோமீட்டர் இருக்கு. நாங்கள் மாணவர்கள் ஒரு 70 பேர், உஸ்தாத்மார்கள் ஒரு 6-7 பேர் ஒரு ஏரிக்கரை மேலே நடந்தோம். ஏரிக்கரைக்கு மேலே நடக்கும்போது முன்னாடி உஸ்தாத்மார்கள் போனோம், பின்னாடி மாணவர்கள் வந்தாங்க. நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் கடைசி நேரத்தில் முடிவு பண்ணது, நேரம் ஆயிடுச்சு. அந்த கோட்டைக்கு பக்கத்தில் போகிற மணி கிட்டத்தட்ட 4:30 மணி. அங்கே 5 மணிக்கு கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 4:30 மணிக்கு அங்கே பக்கத்தில் போய் நின்றுட்டு திரும்பி பார்க்குற ஒருத்தரையும் காணும், மாணவர்கள் ஒருத்தரையும் காணும். பின்னால எங்கேயோ வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் சத்தம் போட்டு மிரட்டி அவங்கள திரும்ப சேர்த்துறதுக்குள்ளார படாத பாடுபட்டுட்டோம். எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கிற இடத்துல கொஞ்சம் கடுமையா ஒரு வார்த்தை பேசினோம்னா என்ன ஆயிரும்? காலையிலிருந்து நாம உருவாக்கி வச்சிருக்கிற மகிழ்ச்சி அந்த ஒரு வார்த்தையில கெட்டு போயிடும். அப்படித்தானே? அதனால அந்த பயணத்துல நாங்க என்ன ஒரு ரிலாக்ஸேஷனை எதிர்பார்த்து அது போனோமோ, அந்த கடைசி கொஞ்ச நேரத்துல அது கெட்டு போச்சு. அப்புறம் பசங்க எல்லாம் மிரட்டி மனசாக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் காலையில தஃப்சீர், திருக்குர்ஆனுடைய தாஹா அத்தியாயத்தினுடைய விரிவுரை. நான் அதை பாடம் நடத்துறேன். குர்ஆன்ல இந்த இடம் வருது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னா, உங்க சமூகத்தில் இருந்து 70 பேரை கூட்டிட்டு சினாய் மலையில இருக்கிற, சினாய் பகுதியில் இருக்கிற தூர் மலைக்கு வாங்க, உங்களுக்கு தௌராத்தை தர்றேன்னு அல்லாஹ் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த 70 பேரை திரட்டினாங்க. அவங்க சேர்ந்து வர்றதுக்கு லேட் ஆச்சு. அப்போ அவங்க சீக்கிரம் வந்துருங்க, நான் போற முன்னால, அல்லாஹ் கூப்பிட்டுருக்கான், நான் போற முன்னாலேன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சீக்கிரமாக வந்தாங்க. என்ன ஆர்வத்தில் வந்தாங்க? அல்லாஹ்வை சந்திக்கிற ஆர்வத்தில் வந்தாங்க. அதை அல்லாஹ் பாராட்டி இருக்கணும் இல்லையா? ஆனா அல்லாஹ் பாராட்டல. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்கிறான், ஒமா அஜலக அன் கௌமிக யா மூசா. குர்ஆன் ஆயத்துல என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஆயத்துக்கள்ல ஒண்ணு. எந்த ஆயத்தையும் மறக்க கூடாது, ஆனா இந்த ஆயத்து எனக்கு அன்னைக்கு எடுத்த உடனே என்ன, ஒமா அஜலக அன் கௌமிக யா மூசா, மூசாவே நீங்கள் ஏன் அவசரப்பட்டு வந்தீர்கள்? அல்லாஹ் கேட்கிறான். அவர் சொல்றாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, கால ரப்பிலி தருந்தா, யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்த வேணுங்கிறதுக்காக நான் சீக்கிரம் வந்தேன். அவங்க எங்க? அவர் சொல்றாரு, ஹாஉலாஇ அலா அஸரி, தோ அவங்க என் பின்னாடி வர்றாங்க. அல்லாஹ் சொன்னா, வரல, நீங்க வந்தோன்னா அங்க வேற குழப்பம் ஆரம்பமாயிடுச்சு, அவங்க எல்லாம் அந்த குழப்பத்துல சிக்கிட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்து எழுதிட்டு இதுக்கு தஃப்சீர் செய்கிற போது முஃப்தி ஷஃபி சாஹிப் எழுதுறாங்க, ஒரு ஊர்வலத்துக்கு தலைமை தாங்கி செல்பவர்கள் ஊர்வலத்தை முன்னே விட்டுவிட்டு அவர்கள் பின்னே செல்ல வேண்டும். மக்களை முன்னால் விட்டுவிட்டு பின்னால் செல்ல வேண்டும். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் வழியாக அதை சொல்லிக் கொடுக்கிறான். 3000 வருஷத்திற்கு முந்தையது என்று நாம் நினைக்க கூடாது. இந்த வரலாறு, குர்ஆன் எந்த வரலாற்றை நமக்கு சொல்லிச்சோ அந்த வரலாறுகள் எல்லாமே நம் வாழ்க்கைக்கான பாடங்கள். குர்ஆன் கதைக்காக வரலாறுகளை சொல்லவில்லை, கதைக்காக நாம ரசிச்சு கேட்கறதுக்காக சொல்லல, வாழ்க்கையினுடைய பாடத்துக்காக சொல்லியிருக்கு. அந்த ஆயத்துல அந்த இடத்துல ஒரு பாடம் என்ன அங்க எழுதுறாங்க, ஒரு கூட்டத்தை வழிநடத்தி செல்கிற போது கூட்டம் முன்னே செல்ல வேண்டும், தலைவர்கள் பின்னே செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு செய்தியை சொல்றாரு. லூத் அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க ஊரை விட்டு வெளியே போகுமாறு அல்லாஹ் சொன்னான். இந்த ஊருக்கு அதாப வர போகுது, எனவே மூமின்களை கூப்பிட்டு நீங்க வெளியே போங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அப்படி சொல்லும் போது அல்லாஹ் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான், வத்தபிஅ அதுபாரஹும், மக்களுக்கு பின்னால் நீங்கள் செல்லுங்கள். இந்த ஆயத்தை ஓதும் போது நான் நினைச்சேன், யா அல்லாஹ் இந்த ஆயத்தை நேற்றுக்கு நான் ஓதி இருந்தா எவ்வளவு நன்மையா இருந்திருக்கும் இல்லையா? மாணவர்களை பின்னால விட்டுட்டு நாங்க முன்னால போனதுனால தானே இந்த மாதிரி ஆச்சு. இதே நாங்க பின்னால் இருந்து அவங்கள முன்னால விட்டுருந்தா அவன் நமக்கு முன்னாடி போய் சேர்ந்திருப்பானா இல்லையா? இப்ப வாழ்க்கையில கிடைத்த பெரும் பாடம், சிலிர்ப்பூட்டுகிற மறக்க முடியாத பாடம் இது.
சகோதரர்களே, இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ஏற்பட்டது என்பது மாத்திரமல்ல, நம்மில் ஒவ்வொருவருக்கும், நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தால் உங்கள் வியாபாரத்தின் அடிப்படையிலே, நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தால் விவசாயத்துறையிலே, குடும்ப தலைவருக்கு அவருடைய விஷயத்தில், அரசியல்வாதிகளுக்கு அவர்களுடைய விஷயத்தில் தேவையான எல்லா வழிகாட்டுதலையும் தருகிற சக்தி இந்த குர்ஆனுக்கு இருக்கிறது. அதைத்தான் சஹாபாக்கள் சொல்லி காட்டினார்கள். லவ் ஃபகத்து இகால பஈரி லவஜத்துஹு ஃபில் குர்ஆன், என்னுடைய ஒட்டகையின் மூக்கணாங்கயிறு காணாமல் போனாலும் அதை குர்ஆனில் நான் கண்டெடுப்பேன் என்று சொன்னார். குர்ஆன் நமக்கு வழிகாட்டு. அதனால எல்லா விஷயத்திலும் வழிகாட்டு, சந்தேகமே கிடையாது. ஆனால் அது வழிகாட்டி மாத்திரம் அல்ல, வழிகாட்டி மாத்திரம், அது ஓதப்பட வேண்டிய ஓதம். அந்த ஹக்கு இருக்கா இல்லையா? நாம் அதையும் செய்யும் போதுதான் நாம் சரியான மூமின்களாக இருக்க முடியும். வழிகாட்டுதல் மட்டும் எடுத்துக்கிறேன், சட்டத்தை மட்டும் எடுத்துக்கிறேன், குர்ஆன்ல இருந்து சட்டத்தை மட்டும் எடுத்துக்கிறேன், வழிகாட்டுதலை மட்டும் எடுத்துக்கிறேன், அறிவுரைகளை மட்டும் எடுத்துக்கிறேன், கொள்கைகளை மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொன்னா அது குர்ஆனின் மீது கொள்ளுகிற முழு நம்பிக்கை அல்ல. அதே போல அல்லாஹ் குர்ஆனை பத்தி நமக்கு சொல்றான், இதுல ஷிஃபா இருக்குது, இதுல ஷிஃபா இருக்கு. அல்லாஹ் சொல்றான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி, குர்ஆனில் நாம் உங்களுக்கு ஷிஃபாவாக இருப்பவற்றை அனுப்பி, உங்களுடைய இதயங்களுக்கு ஷிஃபாவை நாம் அனுப்பி இருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். இதுல ஷிஃபா இருக்கு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலைக்கும் பிஷிஃபாயின், ரெண்டு ஷிஃபாக்களை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒன்னு அல் அஸ்ல், இன்னொன்னு வல் குர்ஆன். ஒன்னு தேனு, இன்னொன்னு குர்ஆன். இது ரெண்டையும் பற்றி பிடிங்க, இதுல ஷிஃபா இருக்கிறது. நீங்க நிறைய கேள்விப்பட்ட செய்தி தான், ஒரு விழிப்புக்காக நான் சொல்றேன். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, நாங்கெல்லாம் சஹீஹ் புகாரியில் இருக்கிற ஹதீஸ், நாங்கெல்லாம் ஒரு பயணம் போயிட்டு இருந்தோம், ஒரு இடத்துல தங்கி இருந்தோம். அந்த பக்கத்துல ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பெண்மணி ஓடி வந்தா, எங்களுடைய தலைவரை ஒரு விஷப்பாம்பு கடிச்சிருச்சு, உங்களை யாராவது ஓதி பார்க்க தெரிஞ்சவங்க இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. தோழர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், எனக்கு ஓதி பார்க்க தெரியும்னு. என்ன கூட்டிட்டு போனாங்க. அவர் சொல்றாரு, நான் போன பிறகு, அவர் போன பிறகு சஹாபாக்கள் என்ன பேசிக்கிறாங்க, இவருக்கு என்ன ஓதி பார்க்க தெரியும், அப்படி என்ன இவர் படிச்சிருக்காரு, இவர் ஓதி பார்க்கிறேன்னு போயிட்டாரு, அப்படி சஹாபாக்கள் பேசிக்கிட்டாங்க. அவர் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வரும்போது 30 ஆடுகளோட வந்தார். 30 ஆடுகளோட வந்தார். சஹாபாக்கள் ஆச்சரியமா பாக்குறாங்க. அவர் சொல்றாரு, நான் போனேன், ஓதி பார்த்தேன், அந்த ஆள் எந்திரிச்சிட்டாரு. அதனால அந்த ஊர்க்காரங்க என் மேல எனக்கு இந்த 30 ஆடுகளை கொடுத்தாங்க. இப்ப பேச்சு மாறிடுச்சு. இந்த ஆடுகளை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சஹாபாக்கள் பேசிக்கிட்டாங்க, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, வாங்க நம்ம ரசூலுல்லாஹ்ட்ட போனா, அதி ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்ட்ட போவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதை எல்லாம் பொறுமையா கேட்டாங்க. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, என்ன செஞ்சீங்க? அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஃபாத்திஹா சூரா தான் தெரியும். ஃபாத்திஹா சூரா ஓதுனேன், அவரு ஷிஃபாவை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படி நீங்க உங்களுக்கு இது தெரிஞ்சது? இது இந்த ரக்கி, இது பயனளிக்கக்கூடியது, ஓதி பார்க்கக்கூடிய சூறான்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டுட்டு சஹாபாக்கள் சொன்னாங்க, குழு அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் திரும்பும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கும் கொஞ்சம் கொடுங்க, எனக்கும் கொஞ்சம் வைங்க. ஹதீஸ் நீங்க கேள்விப்பட்ட செய்தி தானே, புகாரியில் இருக்கிற ஹதீஸ். இந்த ஹதீஸ் சொல்லுகிற செய்தி என்ன? ஃபாத்திஹா சூரா விஷக்கடிக்கு மருந்தாகும், தீர்வாகும் சொல்லுதா இல்லையா? இதை ஆழமாக அழுத்தமாக நம்ப வேண்டிய பொறுப்பும் கடமையும் உம்மத்துக்கு இருக்கிறதா இல்லையா? இது ஓத வேண்டியது இந்த வேதம், வழிகாட்டுதலை பெற வேண்டியது நம்முடைய வேதம் என்று நம்புற அதே நேரத்தில் இதை ஷிஃபாவுக்காக பயன்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது, இருக்கா இல்லையா? அபுல் காசிம் அல் குஷைரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, எனக்கு ஒரு பையன் இருந்தார். இது எங்க வருதுன்னா, இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஜாதுல் மஆத்னு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அந்த ஜாதுல் மஆத்ங்கிற கிதாப்ல இந்த செய்தி வருது. இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய இந்த மத்த நம்ம சுன்னத் ஜமாத்துல இருந்து விலகி போனாங்களே, அவங்க கூட அங்கீகரிக்கிற ஆள் தான். இப்னு தைமியாவுடைய சீடர், இப்னு தைமியாவுடைய சீடர் அவர், அவங்களும் ஏத்துக்குவாங்க, அப்படி ஒரு ஆள் தான் அவர். அவருடைய ஜாதுல் மஆத்ல சொல்றாரு, அபுல் காசிம் அல் குஷைரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருக்கு ஒரு பையன், அந்த பையனுக்கு தீராத வியாதி, கதிஷ்டத்த அலைஹி மறந்து, எவ்வளவு பார்த்தும் அந்த பையனுடைய நோய் தீரல. ரொம்ப சொல்லிருக்கிறது, ஏய்ஸ்ட் மின், நான் நிராசை அடைஞ்சிட்டேன், இவரை காப்பாற்ற முடியும்னு யோசனையே இல்லை. ரொம்ப நிராசை அடைஞ்சு ஒரு நாள் நான் உறங்குகிற போது தூக்கத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தந்துருவான். நான் அவங்கள பார்த்தேன், பார்த்த உடனே கேட்டேன், யா ரசூலல்லாஹ், என் மகன் இப்படி நோயில் இருக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து கேட்டாங்க, ஐன அன்த மின் ஆயாத் ஷிஃபா,
ஷிஃபாவுடைய ஆயத்துக்கள் ஏன் உனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு நாங்கள் சொல்றோம். ஒரு உடனே சொல்றார், நான் குரானை திறந்தேன். குரானை திறந்து பார்த்தபோது 6 இடங்களில் ஷிஃபா என்ற வசனம் வருகிறது, ஷிஃபா என்ற வார்த்தை உள்ள வசனங்கள் வருகிறது. அந்த வசனங்களை நான் ஓதினேன், என்னுடைய மகன் சுகம் பெற்று விட்டார். இப்னுல் கைம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது போல நிறைய செய்திகளை அடுக்கடுக்காக சொல்லிட்டு வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் சட்டையை விட குர்ஆன் மதிப்பு குறைந்ததா என்று கேட்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் சட்டையை விட குர்ஆன் மதிப்பு குறைந்ததா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தெரியுமில்ல அந்த வரலாறு, அவங்களுடைய தகப்பனாருக்கு கண் பார்வை போயிடுச்சு. அது தூரத்துல எகிப்தில் இருந்து அவங்க கேள்விப்படுறாங்க, தகப்பனாருக்கு பார்வை இல்லாம போயிடுச்சுன்னு கேள்விப்படுறாங்க. உடனே அவங்க போட்டிருக்கிற சட்டையை கழட்டி அவருடைய சகோதரர்கிட்ட கொடுத்து சொல்றாங்க, இதுஹபு பி கமீசி ஹாதா, என்னுடைய இந்த சட்டையை எடுத்துட்டு போங்க, என்னுடைய தகப்பனாருடைய முகத்துல போடுங்க, ஏத்தி பசீரா, அவருக்கு பார்வை திரும்ப வரும் அப்படின்னு இதெல்லாம் தெரிஞ்சது தானே, திரும்ப வரும்னு சொன்னாங்க. அதே போல கொண்டு வந்து அவருடைய முகத்துல போட்டாங்க, அவர் பார்வை பெற்று வந்தார். இதை சுட்டிக்காட்டி இப்னுல் கைம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கிறார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் சட்டையை விட குர்ஆன் மதிப்பு குறைந்ததா? அந்த குர்ஆன்ல ஷிஃபா இல்லையா என்று யோசிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த கருத்தை நான் எதுக்கு சொல்றேன்னா, நாம குர்ஆனின் மீது வைத்திருக்கிற நம்முடைய ஈமான் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா என்று யோசிக்கிற போது நாம இன்னும் சரியான ஈமானை புரிய வேண்டி இருக்கிறது என்ற ஒரு முடிவுக்கு வருகிறோம். காலப்போக்கில் ஒரு 20-30 வருஷத்திற்கு முன்னால் இருந்த அளவுக்கு கூட நம்முடைய ஈமான் இன்றைக்கு வலுவாக இல்லை என்பதை தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய புத்திக்கு நாம் உருவாக்கி கொண்ட சில கோஷங்கள், நம்முடைய அறிவுக்கு நாம் உருவாக்கி கொண்ட சில திட்டங்கள் தான் நமக்கு பெருசா இருக்கு. அதுதான் நமக்கு இஸ்லாமாக தெரிகிறது. எது யதார்த்தமானதோ, எது உண்மையானதோ அந்த இஸ்லாத்தை விட்டும் அந்த ஈமானை விட்டும் விலகி இருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் சகோதரர். அதனாலே அதே போல ஈமான், நம்முடைய ஈமான் அப்படி பலகீனம் அடைந்திருக்கிறது. இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினுடைய சட்ட நடைமுறைகளை பற்றிய நம்முடைய சிந்தனையும் பலகீனம் அடைஞ்சிருக்கு. தொழுக வரக்கூடிய எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கா குறைஞ்சிருக்குங்களா? ஜாஸ்தியா இருக்கு, சந்தேகமே கிடையாது, ஜாஸ்தியா இருக்கு. நோன்பு வைக்கிறவங்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கு. நோன்பு இதெல்லாம் இஸ்லாமிய காரியங்கள் தானே. நோன்பு வைக்கிறது, தொழுகிறது எல்லாம் இஸ்லாமிய காரியம். இந்த இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினுடைய சட்ட வடிவம் குறித்தும் நம்முடைய பார்வையிலே சிறந்த மாற்றம் தேவைப்படுகிறது. அது ஒரு பெரிய பேச்சா இருக்கு நம்மகிட்ட. இஸ்லாமிய வாழ்க்கை, இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய கலாச்சாரம் அப்படின்றது ஒரு பெரிய பேச்சா இருக்கு. ஆனா எது இஸ்லாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவு நமக்கு தேவைப்படுது. எது இஸ்லாம்ங்க? இஸ்லாம்னா ஒன்றும் இல்லை, முன்னோர்களின் வழி மார்க்கத்தை புரிதல் தான் இஸ்லாம். முன்னோர்கள் வழி மார்க்கத்தை புரிவது இஸ்லாம். இந்த வார்த்தையை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய இஸ்லாம் சரியானதாக இருக்க வேண்டும் என்றால் முன்னோர்கள் காட்டிய வழிப்படி இந்த மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும். முன்னோர்களை தவிர்த்து விட்டு மார்க்கத்தை நாம கடைபிடிக்கணும்னு நினைச்சோம்னா சரியான இஸ்லாத்தை அடைந்து கொள்வதில் நமக்கு சிக்கல் ஏற்படும். அறிவார்த்தமாக நாம உணர முடிஞ்ச ஒரு விஷயம் இது. இது ஒன்றும் பெரிய கடுமையான திட்டம் இல்லைங்க. சாதாரணமா நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஒலு செய்யறது எந்த புஸ்தகத்தை பார்த்து படிச்சீங்க? ஒலு செய்யறது எந்த புஸ்தகத்தை பார்த்து படிச்சோம்? ஏதாவது புஸ்தகத்தை பார்த்து படிச்சோம்? குர்ஆனை பார்த்து படிச்சோம்? ஹதீஸ் சஹீஹுல் புகாரியை பார்த்து படிச்சோம்? சஹீஹ் முஸ்லிம் பார்த்து படிச்சோம்? எதை பார்த்து படிச்சோம் நம்ம? அல்லது ஃபிக்ஹின் கலைக்களஞ்சியத்தை பார்த்து படிச்சோம்? எதை பார்த்து படிச்சோம்? அம்மா ஒலு செய்து காமிச்சாங்க, அல்லது அத்தா ஒலு செய்து காமிச்சார், அல்லது உஸ்தாத் ஒலு செய்து காமிச்சார், அதை வச்சுதானே படிச்சோம் நம்ம. அல்லது நண்பர்கள் ஒலு செய்து காமிச்சாங்க. இந்த மார்க்கத்தை படிப்பதற்கு நமக்கு மனிதர்களின் துணை தேவை சகோதரர். நம்முடைய முன்னோர்களின் வழிகாட்டுதல் தேவை. நாம தொழுகையை எப்படி படிச்சோம்? இதே மாதிரி மார்க்கத்தின் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் யாரை வைத்து படித்தோம்? ஆட்களை வைத்து படித்தோம். புரிந்து கொள்ளணும், ஆட்களை வைத்து படித்தோம். மார்க்க இஸ்லாம் என்பது முன்னோர்களின் வழி பெற்றுக்கொள்ளக்கூடியதுதான் சரியான இஸ்லாம். ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். இன்னைக்கு ஓதுனாரு நம்ம ஹாஃபிஸ், அவங்க குர்ஆன் இந்த கடைசியில ஓதுனாங்க, அம் குன்தும் ஷுஹதா இது ஹதர யாக்கூப் அல் மௌத். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மரணம் வந்த நேரத்தில் அவர் தன்னுடைய மக்களை அழைத்து அவங்கள பார்த்து கேட்டாரு, நீங்க என்ன வணங்குவீங்கன்னு கேட்டார். மா தஅபுதூன், நீங்க எதை வணங்குவீங்கன்னு கேட்டார். நம்மளை பார்த்து நம்ம அத்தா கேட்டா நாம என்ன சொல்லுவோம்? சொல்லலாமே,
என்ன சொல்லுவோம்? அல்லாஹ். சிம்பிளான பதில். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. அது ஒரு பெரிய பயான்ல பேச வேண்டிய விஷயம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருக்கிற மரியாதை என்னங்கிறது, அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு இருக்கிற மரியாதையும் ஒரு பயான்ல பேச வேண்டிய விஷயம். அவங்களோட மகன்ல ஒருத்தர் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா? இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை போலவே அவருடைய சகோதரர்களும் சிறந்த அந்தஸ்தை உடையவர்கள் அப்படிங்கிறது தான் திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்களுடைய கருத்து. இப்ப இந்த பிள்ளைங்கள்ட்ட அந்த நபி கேட்கிறாரு, எதை வணங்குவீங்கன்னு. சாதாரணமா என் முன்னால உட்கார்ந்து இருக்கிற நீங்க என்ன சொல்லிட்டீங்க? அல்லாஹ்வை வணங்குவீங்கன்னு சொல்லிட்டீங்க. ஆனா அவங்க அப்படி சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்க? நஅபுது இலாஹக. நீங்க எடுத்து பாருங்க பக்ரா அத்தியாயத்தினுடைய வசனங்கள். நஅபுது இலாஹக, உன்னுடைய இலாஹை வணங்குவோம். அல்லாஹ்வை வணங்குவோம்னு சொல்லல, உன்னுடைய இலாஹை வணங்கு. வனஅபுது அபாக், உன்னுடைய முன்னோர்களுடைய இலாஹை வணங்குவோம். இப்ராஹிம் அவ இஸ்மாயில் அவ இஸ்ஹாக், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய இலாஹை வணங்குவோம். வனஹனு லஹு முஸ்லிமூன், அவனுக்கே நாங்கள் கட்டுப்பட்டவர்களாக இருப்போம். இந்த வாசகம் நாம கவனிக்க வேண்டியது. குர்ஆனை நாம் அழுத்தமாக நுணுக்கமாக கவனிக்க கடமைப்பட்டிருக்கோம் சகோதரர்களே. மார்க்கம் என்பது என்னன்னா, ஒத்த வார்த்தையில் என்ன சொல்லிட்டு போயிடலாம், அல்லாஹ் வணங்குறோம்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அப்படி சொல்லாம அவங்க பயன்படுத்தின அந்த வார்த்தை இந்த உம்மத்திற்கு ஒரு பாடத்தை தருகிறது. மார்க்கம் என்பது சிறந்த மனிதர்கள் வழி நமக்கு கிடைப்பது. சிறந்த மனிதர்களின் வழி நமக்கு கிடைக்கும். ஈமான் என்பது எல்லாம் நாம நம்பணுமோ அதையெல்லாம் முழுசா நம்புறது. இஸ்லாம் என்பது சிறந்த மனிதர்களின் வழி நாம் பெற்றுக்கொள்வது. இந்த ரெண்டு அடிப்படை பாதங்கள் இன்றைய சமூகத்துல இதை புரியுறதுல இன்னைக்கு இருக்கிற தடுமாற்றம் தான் நாம இன்னைக்கு பார்க்கிற பிரச்சனைகள். இன்னைக்கு சமுதாயத்தில் என்னென்ன பிரச்சனைகள் நம்ம பார்க்கிறோமோ அது எல்லாமே இந்த அடிப்படையை புரியுறதுல ஏற்பட்ட தடுமாற்றம். இந்த தடுமாற்றம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குதுன்னு நான் சொல்லல, உலகம் முழுக்க இந்த தடுமாற்றம் இருக்கு. ஈமான் என்றால் அதன் அர்த்தம் என்ன என்று புரிவது, இஸ்லாம் என்றால் அதன் அர்த்தம் என்ன என்று புரிவதிலும் தடுமாற்றம் இருக்கிறது. இன்றைக்கு இந்த ரமலானுடைய முதல் நாளிலே முபாரக்கான இந்த மஜ்லிஸிலே உட்கார்ந்து நாம் அல்லாஹ் இடத்துல துஆ கேட்போம். யா அல்லாஹ் எங்களுக்கு பரிபூர்ணமான ஈமானை தந்துருவாயாக, யா அல்லாஹ் எங்களுக்கு சரியான இஸ்லாமிய வாழ்க்கையை தந்துருவாயாக என்று அல்லாஹ் இடத்துல துஆ கேட்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த வரக்கூடிய நாட்களில் நம்முடைய உரைகள் இந்த அடிப்படையில் இருக்கும். ஈமானிய வாழ்வை பற்றி நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கும் இஸ்லாமிய வாழ்க்கையை பற்றி நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கும் எனக்கு தெரிந்த சிறந்த உதாரணம் சஹாபாக்கள். எனவே இன்றைய வரக்கூடிய நாட்களில் ரெண்டு வகையில் இன்ஷா அல்லாஹ் உங்களிடத்தில் நான் பேசலாம்னு நினைக்கிறேன். ஒன்று, தீனை சுமந்த தோள்கள் என்ற அடிப்படையில் இந்த தீனை நம் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்த சஹாபாக்கள், அது மாதிரியான சிறந்த மனிதர்களுடைய வரலாறுகளை ஒரு நாள் நம்ம பார்ப்போம். அடுத்த அதனுடைய ஆல்டர்னேட் டேட்ஸில் சேற்றில் முளைத்த சந்தாமரைகள் என்ற தலைப்பில் இந்த மார்க்கத்திற்கு எப்படியெல்லாம் எங்கிருந்தெல்லாம் ஆட்கள் வந்தார்கள் என்ற வரலாற்றை பார்ப்போம். இந்த வரலாறுகளை பார்ப்பதனுடைய முழு நோக்கமே ஒண்ணுதான், இந்த முன்னோர்களின் ஈமான் நமக்கு வேண்டும், இந்த முன்னோர்களின் வழி இஸ்லாம் நமக்கு வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இது உரை அமைந்திருக்கும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கிருபை செய்வானாக. இந்த தேவையான விஷயங்களை தேவையான வடிவத்திலே உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்துச் சொல்லக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கு தந்துள்வானாக. அதை கேட்பதற்கும் அதை விளங்கிக் கொள்வதற்கும் விளங்கிக் கொண்டதன்படி செயல்படுவதற்குமான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من اثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الانجيل كزرع اخرج شطاه فآزره فاستغلظ فاستوى على سوقه يعجب الزراع ليغيظ بهم الكفار وعد الله الذين آمنوا وعملوا الصالحات منهم مغفرة وأجرا عظيما إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون فالله خير حافظا وهو أرحم الراحمين اللهم أحينا بالكتاب والسنة برحمتك يا أرحم الراحمين اللهم يا أول الأولين يا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين اللهم يا أول الأولين يا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين